தேவன் உங்களுக்கு அவருடைய தனித்துவமான நோக்கத்தை கொடுத்துள்ளார். தேவன் உங்களுக்கு அவருடைய தனித்துவம், யூனிக் தனித்துவமான நோக்கத்தை கொடுத்துள்ளார். ஆண்டவர் உங்க மேல ஒரு நோக்கம் வைத்திருக்கார். மத்தேயு 6:33 சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இவங்களுக்கு பின்னால போகாத, வீட்டுக்கு பின்னால போகாத, வாகனத்துக்கு பின்னால போகாத, பணத்துக்கு பின்னால போகாத, நீ இவைகளுக்கு பின்பாக போ. இந்த தேவராஜ்யத்தை பின்பாக, இந்த தேவராஜ்யத்தின் நிமித்தம் உனக்கு வீடு வாசல்கள் கிடைக்கும். என் குடும்பம் பரம்பரை கோடீஸ்வர குடும்பம் அல்ல, ஆனால் கஷ்டத்திலே வந்தோம். நான் சம்பாதித்ததில்லை, நான் வேலைக்கு போனதில்லை, நான் பிசினஸ்க்குன்னு பெருசா எதையும் செஞ்சதில்லை. ஆனா தேவனுடைய ஊழியத்தை செய்யும் பொழுது தேவன் இவைகளை கொடுத்தார். ஆனா நீ இதை செய்யாமல் நீ இதை செய்து கொண்டு இதை சம்பாதிக்க நினைத்தால் இவைகளை இழப்பாய். தேவனுடைய ராஜ்யம் மிக முக்கியமானது. அவருடைய ராஜ்யம் ஒரு பெரிய பாக்ஸ், அந்த பாக்ஸுக்குள்ள நிறைய பசில்ஸ். இந்த பசில் எல்லாம் சேரும் பொழுது ஒரு அழகான படமாய் மாறும். அது மிகப்பெரிய ஒரு அழகான மகிமையான படமாய் மாறும். இந்த பசில் துண்டுகள் உண்டு அந்த படத்திற்காக. இந்த பசில் துண்டின் நோக்கம் அந்த படம் நல்லா வர வேண்டும். ஆனால் இந்த பசில் துண்டுகள் அந்த பசில் துண்டின் நோக்கத்துக்காக அல்ல. அந்த பசில் துண்டின் நோக்கம் அந்த துண்டின் நோக்கத்துக்காக அல்ல. அந்த பசில் துண்டு படத்தை அழகாக காண்பிக்க. நீங்கள் ஒரு பெரிய படத்தின் ஒரு பகுதி. நீங்கள் ஒரு பசில், நான் ஒரு பசில். நானும் நீங்கள் இருப்பது அந்த படத்தின் அழகுக்காக. நானும் நீங்கள் இருப்பது அந்த பசிலாகிய நான் எனக்காக, என் நோக்கத்துக்காக அல்ல, அந்த படத்தின் நோக்கத்துக்காக. ஆனால் இந்த பசில் துண்டாகி நீங்கள் ஒரு படம் அல்ல. படம் வேறு, படத்தின் துண்டு வேறு. இந்த நோக்கத்தை பலர் இழந்ததால் இன்று ஏன் வாழ்கிறார்கள் என்று நோக்கத்தை அறியாமல் இருக்கார்கள். தேவன் தேடுகிறார், பசில் துண்டுகளாக நீங்கள் அந்த படத்துக்காக இனிய வேண்டும், அந்த படத்துக்காக இருக்க வேண்டும் என்று தேவன் ஒரே ஒரு நோக்கத்தை மட்டும்தான் உங்களிலும் என்னிலும் வைத்திருக்கார். அந்த படம் தேவனுடைய ராஜ்யம். அந்த படம் தேவராஜ்யம். அந்த தேவனுடைய ஒரே நோக்கம் தேவனுடைய ராஜ்யம். எனவேதான் இயேசு வந்த பொழுது சொன்னார், மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம். யோவான் பிரசங்கித்தான் தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி. அவருடைய ராஜ்யம், அந்த அழகான ராஜ்யம், அந்த மகிமையான ராஜ்யம். நீங்கள் இந்த உலகத்தின் ராஜ்யத்தின் வேலையை செய்து செய்து இந்த உலகத்துக்காக வாழ்ந்து உலகத்திற்காகத்திலே செலவு செய்து நீங்க டயர்ட் ஆயிட்டீங்க. ஆனா நம்ம ராஜ்யம் இதல்ல. எனக்கு உங்களுக்கு ஒரு ராஜ்யம் உண்டு. எபிரேயர் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் சொல்லுது, ஆதலால் அசைவில்லாத ராஜ்யம் பெறுகிறவர்களெல்லாம் நானும் நீங்களும் அசையாத ராஜ்யம். இந்த உலகத்தில் அத்தனை அசையும். நம் வாகனங்கள் அசையும், வீடுகள் அசையும், நம் சொத்து அசையும், நம் அழகு கூட அசையும், சம்பாதித்த அத்தனை அசையும், உறவுகள் அசையும், பாசங்கள் அசையும், உடலின் சுகமும் அசையும், வானமும் பூமியும் அசையும். நாம் அசையாத உலகத்துக்கு சொந்தமானவர்கள். அசையாத ராஜ்யம் உண்டு, அதான் தேவனுடைய ராஜ்யம். அந்த ராஜ்யத்துக்கு, அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுவதாக நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி, சேவ் காட், அதாவது தேவனுக்கு சேவை செய்ய. தமிழ்ல ஆராதனை போட்டுக்கு, சிங்களத்திலும் ஆங்கிலத்திலும் தேவனுக்கு ஊழியம் செய்ய, அசையாத ராஜ்யத்துக்காக வேலை செய்ய அந்த கிருபையை பிடிப்போம். நானும் நீங்களும் ஒரு அசையாத ராஜ்யத்துக்கு சொந்தமானவர்கள். இது நம் ராஜ்யம் அல்ல. காணக்கூடாத ஆவிக்குரிய தெய்வீக ஒரு நிலை உண்டு, அதுதான் தேவனுடைய ராஜ்யம். தேவனுடைய நோக்கம் தேவனுடைய ராஜ்யமாகிய ஆவிக்குரிய நிலையை இந்த பூமிக்கு கொண்டு வர தேவன் விரும்பார். அந்த பரலோகம் பூமிக்கு வர வேண்டும்.
இயேசு சொல்லுகிறார், அந்த பரலோகம் உங்களிடத்தில் உண்டு, அது உங்களுக்குள் உண்டு. அந்த பரலோகம், அந்த தெய்வீகம் உலகத்துக்கு வர வேண்டும். எனவே தான் இயேசு கற்றுக் கொடுக்க ஜெபத்தில் சொன்னார், உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுது போல இங்க பூமியில் இருக்க வேண்டும். எப்படி பரலோகத்திலே துக்கம் இல்லையோ, எப்படி பரலோகத்தில் இன்பத்திலே ஹalleluya பாடி சந்தோஷமாக்கலோ, அதே போல இந்த பூமியில, இந்த ஸ்ரீலங்கால அது இருக்க வேண்டும். இந்த இலங்கை தேசம் பரலோகமாய் மாறுவதை என் தேவன் விரும்புகிறார். ஒரு நாள் வரும், எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீர்கள், யுத்தங்கள் வரும், பூமி அதிர்ச்சி. ஆனால் நான் சொல்லுகிறேன், தேவனுடைய ராஜ்யம் பூமிக்கு வர போகிறது. அந்த ராஜ்யம் இறங்க போகிறது. 26,600 கிராமங்களில் சபைகள் வர போகிறது. ஒவ்வொரு சபைக்கு மேலே லைட்ல சிலுவை வர போகுது. பிளைட்ல ராத்திரி இறங்க பொழுது முழு இலங்கையே சிலுவையினால் இருக்கும். எல்லா வீதிகளிலும் கிறிஸ்தவ பேர் இருக்க போகிறது. எல்லா கிறிஸ்தவராய் மாறுவார்கள். ஆண்டவரை ஆராதிக்கிற ஒரு தேசமாக இந்த ஸ்ரீலங்கா மாற போகிறது. பார்லிமெண்ட்ல ஆராதனை நடக்க போகிறது. பார்லிமெண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது வர்ஷிப் நடக்க போகிறது. பார்லிமெண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது ஓப்பனிங் பிரேயர் நடக்க போகிறது. ஒவ்வொரு போலீஸ் நிலையத்தில் ஆராதனை சத்தம் கேட்க போகிறது. ஒரு தேவராஜ்யம் இலங்கை மாறும். இலங்கை மாறும். 11 பேரை கொண்ட ஒரு மக்களை குவைத்து ஒரு சபையை வழி நடத்தியவன் நான். இந்த 11 பேரை கொண்ட சபை ஆயிரங்களாய் மாறியிருக்குது. ஆயிரக்கணக்கான ஜனங்களாய் மாறுது. இலங்கையில் 36 சபைகளை நிர்வகித்தீர்கள். இவ்வளவு பேர் ஆய்மாக இருக்குது. இதே போல இந்த சபை பெரிதாக போகிறது. இந்த தேசம் பெரிதாக போகுது. இனவாதம் இல்லாமல் போக போகுது. எல்லாரும் செய்தியை கேட்பார்கள். இந்த ஜீசஸ் சர்வீஸ்ல மிகப்பெரிய ஒரு ஆராதனை என்றால் அது சிங்கள ஆராதனை தான். அத்தனை சிங்கள ஜனங்களும் ஒரு தமிழண்ட பேச்சை கேட்பார்கள் என்றால் அதற்கு ஒரே காரணம் இயேசு. வைராக்கியம் இல்லாத, பொறாமை இல்லாத, போட்டி இல்லாத ஒரு ராஜ்யம் வரப்போகிறது. எல்லா இடங்களும் ஜெபங்களும் ஜெப கூட்டங்களும் நடக்கிற நாள் வரப்போகுது. இலங்கையிலுக்கு சிங்க கொடி மாறி அது சிலுவையின் கொடியாய் மாற நாட்கள் வரப்போகிறது. இலங்கை இயேசுவுக்கு சொந்தமாக போகிறது. இலங்கை இயேசுக்கு சொந்தமாக போகுது. பார்லிமெண்ட் அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க போகிறார்கள். ஒரு செழிப்பை காண போகிறது. அவருடைய ராஜ்யம் வர வேண்டும். மக்கள் சுகமாக இருக்க வேண்டும். எப்படி பரலோகத்தில் வியாதி இல்லையோ அதே போல இங்கே வியாதி இல்லாமல் இருக்கணும். இந்த சபையை சுகமாக இருக்க வேண்டும். பண கஷ்டங்கள் இல்லாதபடி பொருளாதார ஆசீர்வாதங்களோடு செல்வத்தோடு இருக்க வேண்டும். இதை செய்யக்கூடிய ஒரே நபர் இயேசு. வாழ்க்கைகளை மாறி தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவது உன்னுடைய என்னுடைய வேலை. இதுதான் தேவன் செய்ய விரும்புகிறார். தேவனுக்கு விருப்பம் பரலோகத்தில் பரமண்டலத்தில் சித்தம் செய்யப்படுது போல இந்த பூமி மகிமையாக இருக்க வேண்டும். நம்ம ஒரு கேம்ப் போகும் பொழுது கேம்ப் எப்படி ஒரு பரலோகமாக்குதோ அதே போல எல்லாம் பரலோகமாக்க வேண்டும். முன்னால் பின்னால் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டலாக வேண்டும். போலீஸை கண்டால் பிரைஸ் லார்ட்னு சொல்ற அளவுக்கு இந்த தேசம் மாற போகிறது. கர்த்தர் அதை செய்வார். தேவன் மனிதனை படைத்த நோக்கமே பரலோக ராஜ்யத்தை பூமியின் சூழ்நிலையில் உருவாக்குவது, ஒரு நிம்மதியான வாழ்க்கை. இந்த இயற்கையான உலகில் இயற்கையான மனிதனை படைத்தது காணப்படாத உலகத்துள்ளவைகளை காணக்கூடிய உலகத்துக்கு மனிதன் மூலம் கொண்டு வருவது. தேவராஜ்யத்தின் வேலையை இந்த பூமியிலே நிலைநாட்டுவதுதான் மனிதனாகிய எங்களுடைய கடமை. நான் ஒரு பசு. தேவனுடைய ராஜ்யத்தின் மகிமை பூமியிலே காணப்பட செய்வதே தேவனுடைய நோக்கம். தேவராஜ்யம் பரலோக ராஜ்யம். சில நேரம் பரலோக ராஜ்யம் என்று சொல்றோம், அது ஸ்தானத்தை குறிக்குது. தேவராஜ்யம் என்று சொல்றோம், அது ஒரு நபரை குறிக்குது. அதாவது தேவன் தங்கும் இடம் அது பரலோக ராஜ்யம். அவர் வாசம் பண்றபடியால் அது தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லப்படுகிறது. நானும் நீங்களும் தேவராஜ்யத்தின் காரியத்தை இந்த பூமிக்கு கொண்டு வந்து தேவராஜ்யத்தை பெருக செய்வது தேவனுடைய நோக்கம்.
இந்த நோக்கம் இல்லாமல் நீங்கள் வாழ்ந்தால் நீங்கள் உங்கள் நோக்கத்திலிருந்து வெளியே வாழுகிறீங்க. இதுதான் வாழ்க்கை. இந்த வாழ்க்கைக்காக வாழ வேண்டும். தேவ ராஜ்யத்துக்காக இருக்க அந்த நோக்கத்தை விட்டு நீ வாழ்ந்தால் நீ ராஜ்யத்தின் நோக்கத்திலிருந்து வெளியிலே வாழ்கிறாய். நோக்கமில்லாத வாழ்க்கை. நீங்கள் நாளும் சிருஷ்டிக்கப்பட்டது தேவனுடைய ராஜ்யத்தின் நோக்கத்துக்காக. அது வெளி வாழ்க்கையை உள் வாழ்க்கையை மாற்றும். அவருடைய ராஜ்யத்துக்காக வாழ ஆரம்பிக்கும் பொழுது நம்முடைய குணங்கள் மாறும், நம்முடைய உறவுகளை மாற்றும். எனக்கு எந்த நண்பர்களும் இல்லை. ஏன்? தேவனுடைய ராஜ்யம். எங்க பேச்சில், எங்க நடத்தில், எங்க கிரிகையில, எங்க வாழ்க்கையில மாற்றம். நம்ம பக்கத்து வீட்டோடு, நாங்கள் முன் வீட்டோடு, அயலகத்தோடு பழகும் பொழுது அங்க ஒரு மாற்றம் இருக்கு. ஏன்? நம்ம தேவ ராஜ்யத்துக்குரியவங்க. தேவ ராஜ்யத்துக்காக வாழும் பொழுது எங்க உடையுமாகும், எங்க வாழ்க்கை முறையுமாகும், நாங்கள் சாப்பிட சாப்பாடுமாகும், நாங்கள் வாழ்கிற வாழ்க்கையுமாகும். அந்த வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள முடியும். நீங்கள் நானும் வாழ்வது இருளின் ராஜ்யத்தில். இந்த இருளான ராஜ்யத்துக்குள்ளே நாம் தேவ ராஜ்யத்தை கொண்டு வர வேண்டும். தேவ ராஜ்யத்தை கொண்டு வரணும். ஒரு எறும்பு கூட்டம், ஒரு கரையான் கூட்டம். ஒரு எறும்பு கூட்டம் எறும்பு பொந்தை அழகாக செய்யும், அல்லது கரையான் கூட்டம் கரையான் பொந்தை மிக அழகாய் செய்யும். எல்லாம் சேர்ந்து செய்யும் பொழுது எங்க வீட்டில் இருக்க பச்சை இல்லாமல் போகும், எங்க வீட்டில் இருக்க பலகைகள் இல்லாமல் போகும். எல்லாத்தையும் அறுத்து போடும், எல்லாத்தையும் அறுத்து தன்னுடைய ராஜ்யத்தை கட்டும். ஏன்? அந்த ராணி எறும்புக்காக, அந்த ராணி கரையானுக்காக, அந்த ராணி எறும்புக்காக, ராணி கரையானுக்காக அத்தனை கரையானும் சேரும் பொழுது ஒரு பெரிய ராஜ்யம் அங்கு கட்டப்படும். இதை விட நானும் நீங்களும் உனக்காக எனக்காக மறித்த ஒரு ராஜாதி ராஜா, அவருக்காக நான் நீனும் எதை அழிக்க வேண்டுமோ, எதை இல்லாமல் ஆக்க வேண்டுமோ, எதை சரிப்படுத்த வேண்டுமோ, அதுக்காக வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கும். இருளின் ராஜ்யத்தில் சத்துரு உங்களை தேவ ராஜ்யத்தின் நோக்கத்திலிருந்து வெளியிலே பிரித்து அவனுடைய பக்கமாய் திருப்பான். அவனுடைய ராஜ்யத்தின் நோக்கத்தை செய்ய விட மாட்டான். அவன் எப்படியாவது இழுக்க பார்ப்பான். ஏதாவது ஒரு குழப்பத்தை கொண்டு வருவான், வாழ்க்கையில் ஏதாவது ஒரு போராட்டத்தை கொண்டு வருவான், ஊழியத்தை விற்க வைப்பான். ஒரு கம்பெனி தான் டிசைட் பண்ணும் வாஷிங் மெஷின் செய்வதா, ஒரு கம்பெனி தான் டிசைன் பண்ணும் அயர்ன் பாக்ஸ் செய்வதா, ஒரு கம்பெனி தான் டிசைட் பண்ணும் வாஷிங் மெஷின் செய்வதா, அல்லது மைக்ரோ ஓவன் செய்வதா, ரைஸ் குக்கர் செய்வதா, அயர்ன் பாக்ஸ் செய்வதா. எங்களுக்கு சொல்ல முடியாது என்ன இப்படி செய்யணும். அதே மாதிரி தான் கடவுள் ஒவ்வொரு விதமாய் படைத்திருக்கா. உன்னை வேறு விதமாய், என்னை வேறு விதமாய் படைத்திருக்கா. அவருடைய ராஜ்யத்தின் மகிமைக்காக. வாஷிங் மெஷின் சொல்ல முடியாது நான் அயர்ன் பண்ண போறேன்னு, அயர்ன் பாக்ஸ் சொல்ல முடியாது நான் ரைஸ் சமைக்க போறேன்னு. அவங்க வேலையை அவங்க செய்ய வேண்டும். அதே மாதிரி கடவுளுடைய ராஜ்யத்துக்காக உனக்கு ஒன்றை கொடுத்துக்கா. நீ வித்தியாசமான பசல் துண்டு, நீ இந்த இடத்துல அல்ல வேறு இடத்துல நீ வேண்டும். நீ அதுலனா கத்து உன்னை எதுல வச்சுக்கோ, அதுலனா என்ன கத்த பிரசங்கத்துக்கு வைத்திருந்தால் நான் பிரசங்கத்தை பண்ண வேண்டும். அதுதான் வாழ்க்கை. உனக்கு கத்தர் அழகு கொடுத்தா அந்த அழகை கத்தர் ஊழியத்துக்காக பயன்படுத்து. கத்தர் எதை கொடுத்தாரோ அதை ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக நீ பயன்படுத்து. கடவுள் சொன்னதை செய். வாழுகிறது ஒரு வாழ்க்கை தான், இருப்பது ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கை இயேசுவுக்காக இருக்க வேண்டும். வாழ்க்கையில பாதி வாழ்க்கை போய்விட்டது. அது உனக்காக வாழ்ந்தாய், உன் உறவுக்காக வாழ்ந்தாய். கடவுள் உனக்கு ஒரு மனைவியை கொடுத்தா, கடவுள் உனக்கு ஒரு கணவனை கொடுத்தா, கடவுள் உனக்கு பிள்ளையை கொடுத்தா, ஸ்தோத்திரம். அது எல்லாம் எதுக்காக? அவங்களுக்காக வாழல்ல. உனக்கு கொடுத்த நோக்கத்தை நிறைவேற்ற கர்த்தர் அவர்களை உனக்காக கொடுத்திருக்கா. நீ அவர்களை எடுத்து நீ ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக நீ வாழும் பொழுது அவர்களுக்கு வேண்டிய அத்தனையும் கற்றுக் கொடுப்பா. ஒரு பிள்ளை கிடைச்சா அதை கத்துக் கொடு, ரெண்டாவது பிள்ளை கிடைச்சா அதை கத்துக் கொடு, மூணாவது பிள்ளை கிடைச்சா அதை கத்துக் கொடு, நாலாவது பிள்ளை கிடைச்சாலும் அதை கத்துக் கொடு. எங்க அப்பா அதைத்தான் செஞ்சாங்க. 4 பேரை கத்து கொடுத்தாங்க, 4 பிள்ளைகளை கத்து ஊழித்து கொடுத்தா. நாம் எப்படி வாழ்வது யோசிக்கல. எங்க குடும்பத்தில் 4 பேர் ஒவ்வொரு நாளாவது வேலைக்கு போய் சம்பாதிச்சு, இது எங்க சம்பளம் நாங்க கொடுத்தது கிடையாது, ஏன்னா நாங்க வேலைக்கே போனது கிடையாது. எங்க 4 பேரையும் அந்த ஊழித்து கொடுத்தாங்க. எங்க வாழ்க்கை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, கடவுள் ராஜ்யம் வளர வேணும். ஆனா அந்த 4 பேரும் தான் அந்த தாய் தகப்பனுக்கு இன்றைக்கு மிகவும் பெரிய ஆசீர்வாதமாய் கத்தங்களை மாற்றிருக்கா. எனக்காக நீ எதை இழக்கிறாயோ அதை நான் உனக்கு தர வேண்டும் சொன்னவன். அவருக்காக வாழ வேண்டும். இருக்குது ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில பாதியை நீ வாழ்ந்துட்டாய், மீதி வாழ்க்கை எதற்கு? எபிரேயர் 12:28 சொல்லுது, அசைவில்லாத ராஜ்யத்துக்காக வாழ வேண்டும்.
அசையாத ராஜ்யம். அந்த ஊழியத்தை விடாத, கடவுளுக்காக வாழ்வது விடாத. நீ யாக்கோ இயேசுவை பத்தி சொல்லியிருக்காயா, அதை விட்டுறாத. உண்ட ஊழியன்னா அந்த ஊழியத்தை விடாத. இன்று பல கிறிஸ்தவர்கள் அசைகின்ற ராஜ்யத்துக்காக வாழ்றாங்க. தன் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் வேணாம் சொன்னாவா, நீ ஊழியத்தை செய்யாது, அதனால விட்டானா? எவளுக்காக விட்டியோ அவனே ஒரு நாள் விடுவான். அன்றைக்கு நடுத்தல கிணத்துல உதவி செய்ய ஒருவர் வருவார் என்றால் அது ஆண்டவராகிய இயேசு மட்டும்தான். படைக்கப்பட்ட நோக்கத்துக்கு வெளியிலே வாழக்கூடாது. யாராவது படைக்கப்பட்ட நோக்கத்துக்கு வெளியிலே தேவ ராஜ்யத்துக்காக அவர் எங்களை படுத்துக்க அந்த ராஜ்யத்தின் நோக்கத்திலிருந்து வெளியிலே வாழ்ந்தால் வாழ்க்கை சராசரி வாழ்க்கை, ஒரு சாதாரண லைஃப் தான், ஒரு ஆர்டினரி லைஃப் தான் நீ வாழ்வாய். உலகத்துக்காக வாழ்கிறார்கள் அவர்கள். இந்த உலகத்துடன் முடிந்து போகும். உன்னுடைய படிப்புக்காக நீ வாழ, படிப்பு இங்க முடியும், சொத்து இங்க முடியும், எல்லாம் முடியும். அவர்கள் யார் என்பதை மறந்து விட்டார்கள். எதுக்காக படைக்கப்பட்டாங்கன்னு மறந்து விட்டாங்க. தான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு மிக முக்கியமானவன் என்பதை அறியவில்லை. நீங்க தேவ ராஜ்யத்துக்காக படைக்கப்பட்டவர்கள். எனவே தேவ ராஜ்யத்தின் நோக்கத்தை மறக்க வேண்டாம். தேவ ராஜ்யத்தின் நோக்கத்தை மறக்க வேண்டாம். அதுக்காக வாழுங்க. அவருடைய ராஜ்யம் ராஜ்யம் என்று வாழ்ந்தா சரியா? வாழ்க்கையில சந்தோஷம் தேவைதான், வாழ்க்கையில் இன்பங்கள் தேவைதான். நிறைய பேருடைய வீட்டில் டிவி, சமையலறை கிச்சன்ல வேலை செஞ்சு கொண்டு சமைச்சு கொண்டு டிவியை பார்ப்பாங்க. அவங்க வேலை செய்வாங்க, டிவியை பார்ப்பாங்க. ஆனால் நிறைய பேருடைய வீட்டில் டிவி, ஒரு டிவி லொபின்னு இருக்கு. அதுக்குள்ள உட்காந்து ஒரு சோஃபா, அதில் உட்காந்து ஆயா கையை விரிச்சு கொண்டு நல்லா டிவியை பார்க்கலாம். ஆனால் கடவுள் விரும்புகிறாரு நீ கிச்சன்ல இருந்து டிவி பார்ப்பதே. ஏன்னா உன் வேலையை செஞ்சு கொண்டே நீ டிவியை பார்க்கிறாய். கடவுள் அதை விரும்புகிறாரு. உன் வேலைகள் மத்தியிலும் தேவனுடைய ராஜ்யத்தை நீ பார்க்க வேண்டும். நீ எதை செஞ்சாலும் தேவனுடைய ராஜ்யமாக இருக்க வேண்டும். நீ இதை விட்டுட்டு நீ உன் வாழ்க்கையை மட்டும் பார்க்க கூடாது. உன் படிப்புல தேவராஜ்யத்தை பார், உன் வியாபாரத்தில் தேவராஜ்யத்தை பார், உன் ஊழியத்தில் தேவராஜ்யத்தை பாரு. நீ ஒரு பயணம் போனால் தேவனுடைய ராஜ்யத்தை பாரு. ஒரு உறவு இருந்தால் அதில் தேவராஜ்யத்தை பாரு. ஒரு குடும்பம் என்றால் அதில் தேவராஜ்யத்தை பாரு. தேவராஜ்யத்தில் உன் வேலை கட்டும், உன் வேலையில் தேவராஜ்யம் வரக்கூடாது. இதான் முக்கியம். காலமோ செல்லுதே, வாலிபம் மறையுதே, எண்ணமெல்லாம் வீணாகும், கல்வியெல்லாம் மண்ணாகும், மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் பாக்கியனா அந்த நாள் நல்ல நாள் பாக்கியனா. கருணையின் அழைப்பினால் மரண நேரம் வருகையில் சுற்றத்தால் சூழ்ந்திட பற்றுள்ளோ கதறிட, மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள் பாக்கிய நாள், அந்த நாள் நல்ல நாள் பாக்கிய நாள். இன்பமெல்லாம் மாறி போகும், இன்னலெல்லாம் மறைந்து போகும், வியாதியெல்லாம் நீங்கி போம், நாயகன் நம் இயேசுவா. மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள் பாக்கிய நாள்,
இயேசுவார் நாட்களை பூரிப்பார், ஓட்டத்தை முடித்திட காத்துக்கொள் விசுவாசத்தை. மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள். அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள். உலகத்தின் மாந்தரே கலங்காதே, வாருமே இயேசுவை அண்டினார், கிளேசங்கள் மாறிப்போ. மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள். அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள். வாழ்க்கையை இயேசுவார் நாட்களை பூரிப்பார், ஓட்டத்தை முடித்திட காத்துக்கொள் விசுவாசத்தை. அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள். அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள். உன் காலம் போகிறது, வாலிபம் மறைகிறது, எண்ணமெல்லாம் வீணாகும், கல்வியெல்லாம் மண்ணாகும். மகிமையில் இயேசுவை தரிசிக்கிற அந்த நாள், அவருக்காக ஊழியம் செய்த பொழுது அந்த நாள், கருணையின் அழைப்பினால் மரண நேரம் வருகையில் சுற்றத்தார் சூழ்ந்திட எல்லாரும் கதறி அழுது கொண்டிருக்கும் பொழுது, இந்த ஆவி போய் கொண்டிருக்கும் பொழுது அது ஒரு மகிமையா இருக்கும். இயேசு கிறிஸ்து கரம் அசைத்து, என் மகன் எனக்காக வா, எனக்காக இந்த பூமியில நீ என் நோக்கத்தை செய்தாய், இந்த ராஜ்யத்திலே வாழ என்று சொல்லி அழைக்கிற அந்த நாள், அது மகிமையினால். நீ சேர்த்த சொத்து, சுகம், மண்ணு, எல்லாம், படிப்பு எல்லாமே உன்னோடு போய்விடும். போகாது உண்டு அசையாது இந்த ராஜ்யத்திலே. அவருக்காக வாழ்ந்த வாழ்க்கை தான். அந்த வாழ்க்கையை அவருக்காக வாழும் பொழுது அது மகிமையாயிருக்கும். அந்த மகிமையான வாழ்க்கைக்காக அவர் உன்னையும் என்னையும் அழைத்திருக்கார். இந்த நோக்கத்தை அறியாமல் வாழ்ந்தால் நீ வேலையிலே வாழ்ந்து கொண்டிருக்காய். உன் வேலையின் மத்தியிலே தேவ ராஜ்யத்துக்காக வேலை செய். நீ சம்பாதித்து தேவனுக்கு கொண்டு தேவ ராஜ்யத்தை இழந்து விடாத. உன் இலக்கை, உன் நோக்கத்தை, படைக்கப்பட்ட நோக்கத்தை மறந்து விடாதே. ஒரு ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட், ட்ரெயினுக்கு பல கம்பார்ட்மெண்ட் உண்டு, பெட்டிகள் உண்டு, அது அழகாய் உண்டு, நிறைய அழகிய மனிதர்கள் உண்டு, அதிலே விலை உயர்ந்த பொருட்கள் உண்டு, மதிப்பான பொருட்கள் அந்த கம்பார்ட்மெண்ட் உண்டு. ஆனால் அதில் எவ்வளவுதான் மதிப்பான அந்த கம்பார்ட்மெண்ட்கள், பெட்டிகள் இருந்தாலும் அது இன்ஜினோடு இணைக்கப்படாவிட்டால் அது போக வேண்டிய இடத்துக்கு போகாது. அது இந்த உலகத்திலே போய்விடும். இந்த பூமியிலே நீங்கள் பெருமதியானவைகளை, அழகானவைகளை சம்பாதித்த அந்த இருந்தாலும் நீங்க இன்ஜின் ஆகிய அந்த தேவ ராஜ்யத்தோடு இணையாவிட்டால் நீங்க போய் சேர வேண்டிய இடத்தை அடைய மாட்டீங்க. இந்த உலகத்திலே வாழப்போவது கொஞ்ச நாட்கள் தான். எல்லாமே இல்லாமல் போக போகிறது. படைக்கப்பட்ட நோக்கத்தை அடைய மாட்டீர்கள். சத்துரு உங்களை ராஜ்யத்தின் நோக்கத்தினது விளக்க முயற்சி செய்கிறான். ராஜ்யத்தின் சிந்தனை உங்களுக்கு இல்லாவிட்டால் உங்கள் வாழ்க்கை இழப்பீர்கள். ஆண்டவரிடம் சொன்னேன், நான் செய்கிற வியாபாரம் செய்து கொண்டிருக்கேன், எனக்கு ஒரு புதிய வியாபாரம் கிடைத்தால் அந்த வியாபாரத்தில் வர அத்தனை உமக்கே. 11 பேரை கொண்ட சபை இவ்வளவு பெரிதாய் மாறிக்கும் என்றால் நீங்களாகிய ஒரு பசில் இது மிக பெருசாய் வளரப்போது. அது வளர்க்க முடியும். எல்லாம் போய்விடும், எல்லாம் போய்விடும். ராஜ்யத்தின் சிந்தனை உங்களுக்கு வேண்டும்.
ஒரு மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் வாழ்க்கையில இயேசுவை இழந்தால் என்ன பிரயோஜனம்? இன்றைக்கு பலர் தன்னுடைய கேரியர் என்று சொல்வார்கள். இது என் வாழ்க்கை நோக்கம், லட்சியம் என்று சொல்வார்கள். ஆம், நீ டாக்டர் ஆவது, இன்ஜினியர் ஆவது, லாயர் ஆவது, ஒரு பைலட் ஆவது உண்ட நோக்கம், அது ஒரு கேரியர் இருக்கலாம். உண்ட கேரியருக்காக வாழாது. அந்த கேரியரை நீ அடைவாய், ஆனால் வாழ்க்கை இழப்பாய். அந்த சர்டிபிகேட்டுக்குவான இது இல்லாம போமே. நான் இழந்தேன், ஆனால் அவரை இழக்கவில்லை. மண்ணுக்காக மாணிக்க திலக்காத, மண்ணுக்காக மாணிக்க திலக்காத. அவர்கள் அசையாத ராஜ்யமாக இன்ஜினுடன் தொடர்பு இல்லாமல் இருக்காங்க. பைபிள் சொல்லுது, முதலாவது ராஜ்யம், முதலாவது நீதியை தேடு, இவைகள் வரும், இவைகள் வரும், இவைகள் வரும். நான் ஆண்டவருக்காக அள்ளி கொடுக்கும் பொழுது ஒரு நாளும் குறைவதில்லை. அது அவர் கொடுத்து கொண்டே இருப்பாங்க. என் முழு மூச்சு, என் வாழ்க்கை அத்தனை அவருக்காக. தேவராஜ்யத்தின் வேலைக்காக படைக்கப்பட்ட பசில் நீ. எபேசியர் 2:10 சொல்லுது, ஏனெனில் நற்கிரிகளை செய்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கோம். அவைகளில் நாம் நடக்கும்படி. அதுதான் எங்க லைஃப் பர்பஸ். எது எல்லாம் போகும். இந்த உலகத்துல யாரும் வர மாட்டாங்க. ஒருவேளை பெத்த பிள்ளைகள் கூட வெளி தேசத்து வர முடியாம பணத்தை அனுப்புவாங்க. ஆனா நீ ஆத்துமாக்களை சம்பாதிச்சுதா அவங்க உனக்கு அனுப்பாங்க. உன்னால வாழ்கிறோம் சொல்வார்கள், உனக்காக கண்ணீர் வடிப்பார்கள். அந்த நற்கரைக்காக கத்து உன்னை அழைத்துக்கா. ஒரு கம்பெனி தான் தீர்மானிக்கும் நீ எதுவா இருக்க வேணும். நீ அதுவாயிரு. தேவனுக்கு ஒரு நோக்கம் உண்டு. அது தேவ ராஜ்யத்தில் சிந்தியாக்கணும். கடைசியாக ஒரு வசனம் 1:10-31 சொல்லுது, ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கு செய்யுங்க. சாப்பிடுறியா, குடிக்கிறியா, நான் உடுத்துக்கிறது கடவுள் மகிமைக்கு. ஆண்டவருக்காக வாழணும். எனக்கு தெரியும், நான் போனா பகலோகத்தில் எனக்கு பெரிய இடம் இருக்குன்னு. ஆனால் அது எப்பயும் போய் கொள்ளலாம். போனால் எங்களுக்கு இருக்குன்னு தெரியும். ஆனால் இப்போ போனால் அது சின்ன இடம்னு எனக்கு தெரியும். ஆனால் இங்கே அவருக்காக இன்னும் ஊழியம் செஞ்சு போனால் அந்த இடம் பெருசாகுன்னு தெரியும். நான் போகிறதோட வாழ்வது விரும்புகிறேன். அதோட ராஜ்யத்துக்காக. நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் 4 பேரோட பேசினா அவருடைய நாம மகிமைக்காக இருக்கட்டும். நீ ஒரு பயணம் போனால் கூட கடவுள் மகிமை இருக்கணும். நீ யாரையா நண்பர்களாய் தெரிந்து கொண்டா அது தேவனுடைய ராஜ்யத்துக்காக்கணும். நான் யாரோட சரி பழகுனா கூட அது தேவனுடைய ராஜ்யத்துக்கு லாபமாக்கணும். நான் யாரோட சரி நேசமாக இருந்தால் கூட அது தேவனுடைய ராஜ்யத்துக்கு மிகப்பெரிய நன்மையாக்கணும். அதுக்காக வேண்டி தான் பழக வேண்டும். அதுக்காக வேண்டி தான் நாங்கள் நேசமாக்கணும். ஒரு பிஸ்னஸ் செஞ்சால் கூட அது தேவனுடைய ராஜ்யத்துக்காக வேண்டி இருக்கணும். ஒரு பயணம் போனால் அது தேவ ராஜ்யம் இருக்க வேண்டும். எதை செஞ்சாலும் நீங்கள் அதை அவருடைய மகிமைக்காக செய்யுங்க. அதுதான் உங்கள் வாழ்க்கையை மாற்றம். ஒரு நாள் வரும், ஒரு பெட்டி வைக்கப்படும். அந்த பெட்டியில் நீங்கள் இருப்பீங்க. உங்கள் சக நிற்கும். உங்கள் ஆவி அந்த தேவனிடத்தில் போக வேணும். எனக்கு ஊழியம் செஞ்சவனை என் பிதா கனப்படுத்துவாங்க. ஒரு கணம் எனக்கு ஊழியம் செஞ்சவனுக்கு ஊழியம் செய்யாதுக்கும் நான் வித்தியாசத்தை காட்டுவேன். மல்கியா 3 ஒரு வித்தியாசம். யாருக்காக வேலை செஞ்சு, எந்த கம்பெனியில் வேலை செஞ்சு, எவனுக்கோ ஸ்விம்மிங் பூல் கட்டவும், எவனுக்கோ வீடுகளை வாங்கவும், எவனுக்கோ வாகனங்களை வாங்கவும் ஓடி வேலை செய்யறோமே. அவருடைய ராஜ்யம் கட்டு வேலை செய். பெரிய சம்பளத்தில் வேலை செய். பெருசா தேவனை கொடு, பெருசா கொடு. இதை நான் கொடுத்தா வீட்டில் குறையணும்னு நினைக்காத. குட்டு கத்து கொண்டு வீட்டு நிரப்புவாரு. கடவுள் என் தேவையை சந்திப்பா. அதெல்லாம் முக்கியம் இல்லை. அவருடைய ராஜ்யம் வளரணும். உங்களுடைய ராஜ்யம் வளர வேண்டும். அவருக்காக வாழ்வோம்.